ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2017 ரிலீஸ் ஆன டனல்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட 6வது எபிசோடு தான் பார்க்க போறோம். சாரிங்க, இந்த வீடியோ போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம ஒன்று பண்ணிடலாம். ஆல்ரெடி இந்த சீரீஸை சில பேர் பார்த்துட்டதுனால வீடியோவோட மூமெண்ட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பிளஸ் முக்கியமான விஷயம், நான் வீடியோ சரியா போடுறதில்ல. அதனால இனிமேல் வரப்போற வீடியோல ஒரு எபிசோடா இல்லாம ரெண்டு எபிசோடா பார்த்து 5 வீடியோல இந்த சீரீஸை முடிச்சிட்டோன்னு வைங்களேன். அப்புறம் எல்லாரும் பார்க்குற மாதிரியான ஒரு மஜா சீரீஸை செலக்ட் பண்ணி தூக்கிட்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னால நம்ம பண்ணியிருக்க 5 எபிசோட் வீடியோ லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தனித்தனியா மேலே காலில் ஒன்னா ஒரே பிளேலிஸ்டா கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. போன எபிசோட்ல நம்ம என்னலாங்க பார்த்தோம்? இந்த சீரீஸே ஒரு மர்டர் மிஸ்ட்ரிக்கு உள்ள இன்னொரு மர்டர் மிஸ்ட்ரியை காட்டினானுங்க. இதை தாண்டி சீரீஸோட மெயின் பிளாட்டோட கதையில 30 வருஷத்துக்கு முன்னால கில்லரால கொலை பண்ணப்பட்ட 4வது விக்டிம் கிம்மோட அம்மாவை கொண்டவனை கண்டுபிடிக்க தான் கிம் போலீஸ் வேலைக்கே வந்திருக்கான். ஜுங்கோன்ற ஒருத்தவன் தான் அந்த கில்லரா இருப்பான்னு இவன் சந்தேகப்படுறானா. ரெண்டாவது, அங்க இருந்து இங்க டைம் டிராவல் ஆகி வந்த ஹீரோ, இவரோட பேர் கொண்ட டூப்ளிகேட் ஒருத்தவங்க இருக்கானே, அவனை புடிச்சிட்டா பாஸ்டுக்கு போக வழி கிடைக்கும்னு நினைச்சு அவனை தேடிட்டு இருக்காரு. கடைசியா டூப்ளிகேட் யாருக்கோ பயந்து தப்பிச்சு ஓடனா கார்ல. அவன் போயிட்டு இருந்த கார் ஒரு காட்டு பகுதிக்குள்ள விழுந்து கிடக்குற மாதிரி காட்டி அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் 2016 ஹீரோ வேற ஒருத்தவனோட ஐடென்டிட்டியில வாழ்ந்துட்டு இருக்காரு. இதை யாரும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பாஸ்டுக்கு போறதுக்கான வழியை ஹீரோ பிடிச்சாரா, இல்ல ஹீரோவோட கோல்மால் வேலையை எவனும் ஸ்மெல் பண்ணி அதனால என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போகுது, இதை தாங்க இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க 6வது எபிசோடுக்குள்ள ஆக்ரோஷமான வழிய பொண்டாட்டியை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சின்ன சொல்லிட்டான்ற கோவத்துல, நீ என்னடா சொல்றது, என் பேர் கொண்ட டூப்ளிகேட்டை கண்டுபிடிச்சு பாஸ்டுக்கு போகிறதுக்கான வழியை நானே தேடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கோவமா காரை விட்டு இறங்கி போனாரா. எங்க போயிருக்காரு? டூப்ளிகேட்டோட காருக்கான ஸ்பீடிங் டிக்கெட் எந்த இடத்துல விழுந்துச்சோ அதாங்க டைம் டிராவல் ஆகி வந்ததும் யாருக்கோ பயந்து தப்பிச்சு ஓடிட்டு இருந்த டூப்ளிகேட்டை முதல் முறையா ஹீரோ பார்த்தாருல்ல. அங்க போய் நின்னு நம்ம இவனை பார்க்கும்போது பின்னால வேற ஒரு காரு சேஸ் பண்ணிட்டு வந்துச்சு. அப்ப இவன் யாருக்கோ பயந்து ஓடுறான் தானே அர்த்தம். யாருக்காக பயந்து ஓடி இருப்பான்? அந்த சிந்தனையோட ஸ்டேஷன் வர, சின்ன பாஸ் என்ன சொல்லிட்டேன்னு முறுக்கிட்டு போயிட்டீங்க, உங்களை காணோம்னா எவ்வளவு தவிச்சிட்டேன்னு தெரியுமா, இனிமேல் அப்படிலாம் பண்ணாதீங்க பாஸ், ஹார்ட் ஹர்ட் ஆகுது அப்படின்னு சின்ன புலம்னதும், சரி அதான் வந்துட்டேன்ல, உன் கேரிங்க்கு ஒரு கேட்டை போட்டு இந்த டூப்ளிகேட்டோட கார் லொகேஷனை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருந்தனே பண்ணிட்டியான்னு ஹீரோ கேட்க, அந்த வேலையில தான் பாஸ் இருக்கேன், அவன் ஃபோன் ஒரு ஏரியால ஆஃப் ஆயிடுச்சு, ஸோ ஃபோனை வச்சு அவனை ட்ராக் பண்ண முடியல, காரை வச்சு தான் பிடிச்சாகணும், சர்வேலன்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட எல்லாம் பேசிட்டேன், உங்களுக்காக தான் வெயிட்டிங், நீங்க கொட்டிங்கன்னா நீங்க நானு 2 பேரும் சேர்ந்து போய் அதை என்ன ஏதுன்னு பார்த்துடலான்னு ஹீரோ சின்ன 2 பேரும் ஸ்டேஷனை விட்டு வெளியே வரும்போது இவங்களுக்கு எதிரில் கிம் வரான். போன எபிசோட்லயே தான் கிம்மோட அம்மா ஒரு கில்லரால கொல்லப்பட்டாங்கன்னு தெரிஞ்சு ஹீரோவுக்கு இவன் மேல சிம்பதி வந்துருச்சுல்ல. ஸோ அவனை பார்த்ததும், என்னடா தம்பி காலைல சாப்பிட்டியா அப்படின்னு அன்பா அக்கறையா அரவணைப்பா ஆதரவா விசாரிக்கிறாரு. ஓ, இதான் சாக்குன்னு இவன் நம்ம கிட்ட ஒட்டு போட பாக்குறானா, இந்த வேலையை என்கிட்ட வச்சு கூடாது, நான் என்ன பண்ணா உனக்கு என்ன போடா டேய் அப்படின்னு கிம் நக்கல் பண்ணிட்டு நடந்து போறான். நல்லா உணர்ச்சி இல்லாத உடும்பு மாதிரி இருந்துகிட்டு, திமுறை பாத்தீங்களா சார் அவனுக்கு போட்டுட்டுமா அப்படின்னு சின்ன ஹீரோ கிட்ட கேஷுவலா சொல்ல, இந்த சென்டென்ஸ்ல சாருன்ற ஒரு வார்த்தை வருது இல்லீங்களா, கிம் அதை காதல வாங்கிடுறான். இருந்தும் இப்ப அதை பெருசா எடுத்துக்கல. அடுத்து டாக்டர் கிட்ட போனவன் 7வது விக்டிமோட அட்டாப்சி ரிசல்ட் எல்லாம் வாங்க, 86ல கொலை பண்ண கில்லர் எந்த பேட்டர்ன்ல கொலை பண்ணுவானோ இந்த கொலையும் அப்படியே இருக்குங்க. கழுத்தை நெரிச்சு கொல்றது, கை கால் 2லயும் துணியை வச்சு கட்டுறது, புள்ளியும் தான் இருக்கு. ஆனா கில்லர் அப்ப கொலை பண்ண கேஸ் ஃபைல் தான் நெருப்புல எரிஞ்சு போச்சு, அதை பத்தி யாருக்குமே தெரியல. சோ புள்ளி மேட்டரை கிம் கண்டுக்கல. ரெண்டாவது, இவன் ஜுங்கோன்ற ஒரு ஆள் மேல தானே சந்தேகப்படுறான். 2 வருஷத்துக்கு முன்னால ஜுங்கோ ஒரு பொண்ணை கொலை பண்ணிருப்பான் போல. அந்த கொலையும் இந்த கொலையும் ஒரே மாதிரி இருக்கவே எனக்கு தெரிஞ்சு இந்த 2ஐயும் அவன் தாங்க பண்ணிருப்பான். இது தெரிஞ்சது தெரியாமன்னு எத்தனை பண்ணிருக்கானோ, அவனை எப்படி பிடிக்கிறதுன்னு தாங்க தெரியல அப்படின்னு கிம்முக்கு ஒரு யோசனை. என்ன கேட்டா எனக்கும் தெரியலப்பா, பட் கொலை பண்ணவன் செம்ம கிளவரான ஆளு, பாடியில ஒரு தடயத்தை கூட விட்டு வைக்கல. இந்த மாதிரி ஆளை நீ பிடிக்கணும்னா முதல்ல அவன் எப்படிப்பட்டவன்றதை நீ தெரிஞ்சுக்கணும். நீ அவனை தேடி போகாம அவனை உன்னை தேடி வர வச்சா மட்டும்தான் அவனை பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் விருப்பம்னு டாக்டர் ஒரு அட்வைஸ போட, இந்த மாதிரி வேலைக்காக தானே ப்ரொஃபசர் இருக்கா. அவகிட்ட ஜுங்கோட கேஸ் ஃபைல்லாம் கொடுத்து அவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ப்ரொஃபசர் வேலை செய்யற யூனிவர்சிட்டிக்கு கிம் கேஸ் ஃபைலோட போயிட்டு இருக்கப்போ, டீன தம்படோ நீங்க தானே இது, கொஞ்சம் வாங்கலாம், உங்கள்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு கிம்ம தனியா ரூமுக்குள்ள உட்கார வச்சு, உனக்கு ஏன்பா இந்த தேவையில்லாத வேலை, அவளே பாவம் சின்ன வயசுல இங்கிலாந்துல இருக்க ஒரு ஃபேமிலிக்கு தத்து பண்ணா போய் தத்தெடுத்து கூட்டிட்டு போன அம்மாவுக்கு மன ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை. அதுல அப்பா வீட்டுல இருக்கும் போதே அவங்க வீட்டையே நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. இவதான் அதை பண்ணிருப்பான்னு போலீஸ் 15 வயசான ப்ரொஃபசரை பிடிச்சி வச்சிருந்தாலும் அப்புறம் இந்த உண்மை தெரிஞ்சு போய் அவளை விட்டாங்க. அப்பையில இருந்துப்பா என்ன மாதிரியான மனநலம் இருந்திருந்தா நம்ம உயிர் போது நம்ம புருஷன் உயிர் போது இதை பத்தி கவலைப்படாம அவ அம்மா வீட்டுக்கே நெருப்பு வச்சிருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட கிரிமினல்ஸோட மைண்டை நம்ம படிக்கணும், அவங்க மனசை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவ இந்த வேலைக்கே வந்தா. நான் தப்பு சொல்ல, நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ற கேஸ்ல அவளை கன்சல்டன்டா வச்சுக்கோங்க,
ஆனா கிரைம் சீனுக்கெல்லாம் கூட்டிட்டு போறது ஓவர்ல. பாரு போன தடவை எங்கேயோ போயிட்டு கையில காயத்தை வாங்கிட்டு வரா. சொன்னா புரிஞ்சுக்கோன்னு டீன் பாலிஷா கழுவி ஊத்துனதும் ஸ்ட்ரைட்டா ப்ரொஃபசர்ட்ட போன கிம் கையில பட்ட அடி எப்படி இருக்குன்றத விசாரிச்சுட்டு 2-3 காதல் ரியாக்ஷனை அள்ளி போட்டு, இதாம்மா ஜுங்கோவோட கேஸ் ஃபைலு, இந்த கொலையை பண்ணவன் எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியணும், கொஞ்சம் அதை பார்த்து சொல்லுன்னு ஃபைலை கொடுத்துட்டு கிளம்பிடுறான். ப்ரொஃபசர் அந்த ஃபைலை ஓபன் பண்ணா ஜுங்கோ இது வரைக்கும் 5 கொலை பண்ணிருக்கலாம்னு சந்தேகமா இருக்கு. சோ 5 கொலையோட கேஸ் டீடைலும் அந்த ஃபைல்ல இருக்க. அங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ சின்ன கிட்ட வந்தா சர்வேலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாங்கல்ல, புஷ்டாங்க. டூப்ளிகேட்டோட காரையும் பார்த்துட்டாங்க, அதை துரத்திக்கிட்டு பின்னால போன காரையும் பார்த்துட்டாங்க. வீதி அன்னைக்குன்னு பார்த்து பனி ஓவரா இருந்ததுனால டூப்ளிகேட்டோட காரை எந்த கார் துரத்திக்கிட்டு போச்சோ அந்த காரோட நம்பர் தெரியலங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இனிமேல அந்த கார் எங்கெல்லாம் போச்சோ அங்க இருக்க கேமராவோட ஃபுட்டேஜ் செக் பண்ணா அதையும் புடிச்சிடலாம். நான் டூப்ளிகேட்டோட காரையும் சரி, அதை துரத்திட்டு போன ஃபாலோவரோட காரையும் சரி எங்க போச்சு என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன், அது கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கன்னு இங்க இருக்கவன் சொல்லி அனுப்ப. அடுத்து ஹீரோவும் சின்னாவும் போற வழியில ஒரு பேங்க் வாசல்ல ஏதோ ஒரு பிரச்சனை. என்னன்னு போய் எட்டி பார்த்தா கையில இம்மு கொண்டு கத்திரிக்கோல் ஒண்ணு வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு தாங்க கலவரம் பண்றா. என்ன பிரச்சனைன்னு அங்க இருக்க ஒரு போலீஸ்ட விசாரிச்சா, சார் இந்த பொண்ணு இவ கிரெடிட் கார்டை போட்டு தேய்னு தேய்ச்சு அதுல இருக்க பணத்தெல்லாம் செலவு பண்ணது பத்தாதுன்னு இவ பேர்ல லோன் வாங்கி எல்லா காசையும் தின்னு செரிச்சு போட்டா. பேங்க்காரனுங்க கொடுத்த காசை கேட்பானுங்களா மாட்டானுங்களா, வாங்கின காசை குடுறின்னு பில் அனுப்புனா. இப்ப வந்து நான் யாருக்கிட்ட இருந்தும் கடன் வாங்கல, என் பேரை யூஸ் பண்ணி வேற யாரோ ஒருத்தவங்க கடன் வாங்கிட்டாங்க, என்னால கட்ட முடியாதுன்னு நாடகம் நடத்திட்டு இருக்கா சார், என்ன பண்ணலாம் எவ்வளவுன்னு போலீஸ் நடந்தது சொல்ல. அது அந்த பொண்ணு காதல கேட்டுருச்சு. நல்லா காலக்கேர்களோட கால் நகத்தை வெட்டி விடுற ஆள் மாதிரி இருந்துகிட்டு, நான் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணதை நீ உன் கண்ணால பாத்தியாடா, திரும்ப திரும்ப சொல்றேன் யாருமே நம்ப மாட்டீங்க, நான் யாருக்கிட்ட இருந்தும் கடனை வாங்கல, என் அடையாளத்தை வச்சு என் பேர்ல வேற யாரோ ஒருத்தவங்க கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னு இந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினதும், ஐடென்டிட்டி தெஃப்ட்ன்றது சீரியஸான பிரச்சனைங்க. இந்த ஹீரோ கூட பண்ணிட்டு இருக்காரு, டூப்ளிகேட்டோட பேர்ல தானே அவர் இருக்காரு, அதுவும் தான் இருந்தும் அந்த பொண்ணை ஸ்டேஷன் கொண்டு போய் இன்னுமே இவ சொல்றது யாரும் நம்பல. இங்க பாருமா, நீ கடன் வாங்கி செலவு பண்ணிட்டு அதை உலட்டி விடுறதுக்காக பொய் எதுவும் சொல்லியே, எதுவா இருந்தாலும் சொல்லு பாத்துக்கலான்னு விசாரணை போட்டதும், நீங்க என்ன எந்த கோயில்ல வந்து சத்தியம் பண்ண சொன்னாலும் நான் பண்றேன் சார், இதெல்லாம் ஆரம்பிச்சது எங்க இருந்து தெரியுமா, ஒரு நாள் என்னோட வீட்டுக்கு நான் அக்கௌண்டே வச்சில்லாத பேங்க்ல இருந்து கிரெடிட் கார்டு சம்பந்தமா லெட்டர் ஒன்று வந்துச்சு. பொதுவா ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, சோ நான் அதை சீரியஸா எடுத்துக்காம விட்டேன். பட் நாளுக்கு நாள் எந்த கிரெடிட் கார்டு கம்பெனி எனக்கு லெட்டர் அனுப்பிச்சோ போனை போட்டு போட்டு நீங்க கார்டுல இருந்து காசு எடுத்த அமௌண்ட் இவ்வளோ சீக்கிரம் கட்டுங்கன்னு பாடா படுத்திட்டானுங்க. அவங்கள ஆய கட்டுறதுக்குள்ள ஒரு நாள் 2 குந்தானிங்க சார். நான் வேலை செய்யற இடத்துக்கே வந்து அவளுங்க ஏதோ ஒரு மசாஜ் பார்லர் வச்சிருக்காளுங்களாம், அங்க நான் வந்து கடன் வச்சுட்டு போயிட்டேன்னு தலைமுடியை பிடிச்சி இழுத்து என்னெல்லாம் பண்ணிட்டாளுங்க தெரியுமா. பட் மசாஜ் பார்லர்னா எனக்கு என்னன்னே தெரியாது சார், நான் எட்டி கூட பார்த்ததில்ல. என்னை பார்க்க வந்தா அவளுங்களே என்ன தெரியாத மாதிரி தான் லுக்க விட்டாளுங்க. ஆனா என்னோட பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நீ தான் வந்திருப்ப, நீ தான் காசு தரணும், தரியா இல்லையான்னு கேட்டு டார்ச்சர் பண்ணதும் வேற வழி என் பேரை யூஸ் பண்ணி யாரோ வாங்கின கடன் எல்லாத்தையும் எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் கட்டி முடிச்சேன். அதோட வாட்சி முடிஞ்சுதா, என் அடையாளத்தை திருநவங்களுக்கு என் பேரு, நான் வேலை செய்யற இடம், என் வீட்டு அட்ரஸ்ன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இன்னொரு நாள் எவனோ வீட்டு காலிங் பெல் அடிச்சான். வெறியோட போய் கதவை திறந்து உனக்கு என்னடா வேணும், யாரை பார்க்கடா வந்தேன்னு கேட்டா என் பேரை என்கிட்டயே சொல்லி அந்த பொண்ணு இருக்காளான்னு கேக்குறான். நான் தாண்டா அந்த பொண்ணுன்னு சொன்னதும் அவனுக்கும் ஷாக்குங்க. இல்லையே, இந்த பேர் கொண்ட பொண்ணு வேற ஒருத்தியாச்சு, அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி இருந்துச்சு, இதுதானே அவ வீட்டு அட்ரஸ் அப்படின்னு அவன் வாங்கின மொக்கைய சொல்லியிருக்கான். பாருங்க, என் பேரை யூஸ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் ஒரு பொண்ணு போயிருக்கா. இதை நான் உங்கள்கிட்ட ரிப்பீட் மோல்ல சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. நான் வேற யார்கிட்ட தான் போய் சொல்றதுன்னு அந்த பொண்ணு அழ ஆரம்பிச்சதும் யார் நம்புறாங்களோ இல்லையோ ஹீரோ மட்டும் அவ சொல்றத நம்புறாரு. ரைட்டுமா, நீ சொல்றதா நான் நம்புறேன். கடைசியா நீ ஒரு மேட்டர் சொன்னல, உன் பேரை வச்சு ஏமாத்தின பொண்ணோட லவர் பாய்னு ஒருத்தவன் உன் வீட்டுக்கு வந்தான்னு, கண்டிப்பா அவன் அந்த அக்யூஸ்ட் பொண்ணோட மூஞ்ச பாத்துருப்பான் இல்ல, நீ அவனை எங்க மீட் பண்ணலான்னு சொல்லு, என்னால என்ன பண்ண முடியுதுன்னு பாக்குறேன்னு ஹீரோ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணதும் இவளும் லவர் பாயோட விசிட்டிங் கார்டை கொடுக்குறா. அதுக்குள்ள சின்னாவுக்கு வேர்த்து விறுவிறுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிட்டு, ஐயா உங்களுக்கு நிலைமை புரியுதா, அந்த பொண்ணு என்ன கம்ப்ளைண்ட் பண்றாலோ அதே ஐடென்டிட்டி தெஃப்ட தான் ஐயா நீங்களும் பண்ணிருக்கீங்க, இது வெளியே தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், வேணா இந்த கேஸ் அப்படியே விட்டுருங்களான்னு கெஞ்சறான். டேய் நீ ஒரு போலீஸ் மாதிரியாடா பேசுற, நான் என்ன டூப்ளிகேட்டோட அடையாளத்தை தப்பு பண்ணவாடா யூஸ் பண்றேன், நேரம் அப்படி பண்ண வேண்டியதா இருக்கு, அதுக்கு நீங்க ஒருத்தி வாழ்க்கையே போயிடுச்சுன்னு அழுதுட்டு இருக்கா, விட்டுற முடியுமா, முதல்ல நீ என்ன மத்தவங்களுக்கு முன்னால சாரன் கூப்பிடுறத நிறுத்து, நீ பண்றதுலயே கண்டுபிடிச்சிருவானுங்க போல அப்படின்னு ஹீரோ பதில் பேச்ச போட்டதும், சரிங்க நீங்க பண்றத பண்ணுங்க, ஆனா ஒண்ணு, உங்க கூடவே இருக்கால கிம்மு, அவனுக்கு மட்டும் நீங்க யாருன்றதை தெரியப்படுத்திடாதீங்க சார், எப்போன்னு இருக்கான் அவன், பிரச்சனை ஆயிட போகுதுன்னு பேசி இந்த கான்வர்சேஷன் முடிய அப்புறம் ஹீரோ கிம் 2 பேரும் லவர் பாய் வேலை செய்யற இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரு ட்விஸ்ட், லவர் பாய் உயிரோடையே இல்ல செத்துட்டானா, அதுவும் என்னைக்கு, எப்போ அவன் ஆள் இங்க இருக்காளான்னு அந்த பொண்ணு வீட்டுக்கு போனானோ அன்னைக்கு நைட்டே இறந்திருக்காங்க. அவன் வீட்டுல அவன்
அவன் பாடியை செக் பண்ண ஒரு டாக்டர் சடன் ஹார்ட் அட்டாக்ல உயிர் போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தான் லவர் பாயோட ஃபியூனரலும் கூட. பாடியை எரிக்க போற நாள். இடம் எங்க இருக்குன்னு கேட்டு பாடியை எரிக்கிறதுக்குள்ள அங்க போன 2 பேரும் லவர் பாயோட க்ளோஸ் ஃப்ரெண்டா ஒருத்தன் இருக்கான். அவனை பிடிச்சி வச்சு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, போன வாரம் வெள்ளிக்கிழமைங்க லவர் பாயோட போன்ல இருந்து மிட் நைட்ல எனக்கு ஒரு போன் வந்துச்சு. ஏன் அவன் இந்த டைம்ல போன் பண்றான்னு போன் எடுத்தா பேசினது அவன் இல்ல, ஏதோ ஒரு பொண்ணு. அர்ஜென்ட்டா இங்க வாங்கல, ஒரு மேட்டர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போனை வச்சிட்டா. என்னவோ ஏதோன்னு அடிச்சு புடிச்சிட்டு போனா அங்க என் நண்பன் போனமா கிடந்தாங்க. டாக்டர்ஸ் சடன் ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்க. இப்போ எரிக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஆனாங்க எனக்கு போன் பண்ணால, அந்த டைம்ல அவன் போன்ல இருந்து போன் பண்ணிருக்கானா அது லவர் பாயோட காதலியா தான் இருக்கணும். நானா இருக்கட்டும், லவர் பாயோட வேற ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், கூட வேலை செய்யற ஆளுங்களா இருக்கட்டும், யாருமே அவன் காதலிய பார்த்ததே இல்ல. எனக்கு கூட அவன் அந்த பொண்ணை அறிமுகம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னான். ஆனா ஒரு தடவையும் ஏதாச்சும் சாக்கு சொல்லி அந்த பொண்ணு என்ன பாக்குறத தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தா. இப்போ இப்படி ஆயிப்போச்சுன்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி முடிச்சதும் சந்தேகம் வரதானே செய்யும். அன்னைக்கு நைட்டு தான் இவள் அவள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு போறான். நைட்டே செத்துட்டான்னா ஒருவேளை அவனை கொன்னு இருப்பாங்களோ? அந்த டவுட்ல பாடி இன்னும் எரிக்கல. உங்க நண்பன் சாவு கொலையா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு. பாடியை அட்டாப்சி பண்ண பெர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு பெர்மிஷன் கேட்டு பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிட்டாங்க. நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்த ஹீரோவுக்கோ 86ல கில்லர் 4வது விக்டிமா கொன்னான்ல. பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் புருஷனான மிலிட்டரி மேனும் சின்ன குழந்தையா இருந்த கிம்மும் அனாதையா சுத்திட்டு இருந்தாங்களே, அதை நினைச்சு ஃபீல் பண்ணி சே என்னால அப்ப அந்த கில்லரை பிடிக்க முடியாம போயிடுச்சு. பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் சின்ன குழந்தைய தூக்கிட்டு மிலிட்டரி மேன் எத்தனை வாட்டி என் ஸ்டேஷனுக்கு நடையா நடந்தாரு தெரியுமா? கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்ல புதுசா ஏதாச்சும் லீடு கிடைச்சுதான்னு கேட்டு அப்பவே நான் அவனை பிடிச்சிருக்கணும் அப்படின்னு ஹீரோ பட்டும் படாம ஒரு பேச்ச போட நல்லா ஈரல் இல்லாத ஈசல் மாதிரி இருந்துகிட்டு, இப்பதானே கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த, அதுக்கு முன்னால பேட்ரோல்ல இருந்தேன்னு நினைச்சேன், கில்லருன்றியப்பா அப்படின்னு கிம் லைட்டா டவுட் ஆகுறான். ஆமா நான் நடந்ததெல்லாம் சொன்னா மட்டும் நீ வெட்டி சரிச்சிருவ, எப்படியும் உனக்கு எதுவும் புரிய போறதில்ல, காடி அடி கிளம்புவோம் அப்படின்னு அடுத்து லவர் பாயோட வீட்டுக்கு போறாங்க. இன்னமும் ஸ்டேஷன்ல வந்து ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணால, அவ சொல்லிட்டான்றதுக்காக மோடா மொத்தமா எல்லாத்தையும் நம்பிட முடியாது. அவளே எல்லாத்தையும் பண்ணிட்டு நாடகம் நடத்த கூட வாய்ப்பு உண்டு. சோ லவர் பாயோட சாவு நடந்த அன்னைக்கு இவ எங்க இருந்தான்றதை விசாரிக்கிறாங்க. வீட்டுக்கு போயிட்டுதா இவ சொல்றா. அபார்ட்மெண்டோட சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும்ல. நாய் மூக்க இன்னொரு டீம்மேட் சின்ன அவங்க 2 பேர்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்க அந்த பக்கம் ஹீரோவும் கிம்மும் லவர் பாயோட வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஒருத்தங்க இருந்தோன்றதுக்கான தடையுமே இருக்கக்கூடாதுன்னு அக்யூஸ்ட் எல்லாத்தையும் தெளிவா அழிச்சிட்டு இருக்காங்க. அவ ஃபிங்கர் பிரிண்ட், அவ திங்ஸ்னு எதுவுமே இங்க இல்ல. பல மணி நேரமா தேடினதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள கிடைக்கிறது லவர் பாயோட போட்டோ ஆல்பம் மட்டும்தான். அதுலயுமே நிறைய போட்டோஸ்ல அவ மட்டும்தான் இருக்கான். பட் ஒரே ஒரு போட்டோல லவர் பாய் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருக்கான். அவனுக்கு முன்னால ஒரு பொண்ணு உட்காந்துதான் அந்த போட்டோவை எடுத்திருக்கான். லவர் பாய்க்கு பின்னால இருக்க கண்ணாடியில போட்டோ எடுத்த பொண்ணு ஷேடோவா தெரிய ஃபேஸ் கிளியரா தெரியலங்க. யாரு கண்டா? ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணு கூட அவளா இருக்கலாம், இல்ல அவ சொன்ன மாதிரி அவ அடையாளத்தை திருந்த வேற ஒரு பொண்ணா கூட இருக்கலாம். அதுவா இதுவான்னு ஹீரோ மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல கிம் லவர் பாயோட போன் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி அவனுக்கு அடிக்கடி ஒரு நம்பர்ல இருந்து போன் வந்திருக்கு. அதுதான் அக்யூஸ்டோட நம்பரா இருக்கும்னு கெஸ் பண்ணாலும் அது ஒரு இல்லீகல் போன். சோ ஓனரை கண்டுபிடிக்க முடியல. இன்னொரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க கேமராவோட ஃபுட்டேஜ் எல்லாம் 2 பேர் செக் பண்ண போனானுங்கல்ல. லவர் பாய் வெள்ளிக்கிழமை நைட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிருக்கான். 10 நிமிஷம் தான் போனவன் திரும்ப வெளியே வந்துட்டான். மறுநாள் சனிக்கிழமை காலையில வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்த மாதிரியே தெரியல. இதுலயும் ஒரு உள்கூத்து இருக்குங்க. அந்த பொண்ணு வீட்டுல இருந்து வெளியே வரதுக்கு இந்த வழி மட்டும் இல்ல, பேக் சைட்ல இன்னொரு வழியும் இருக்கான். என்ன அந்த பக்கம் எங்கேயும் கேமரா இல்ல. பட் வீட்டுக்கு வெளியே காரை அங்க இங்க நிறுத்தி வச்சிருப்பாங்கல்ல, எல்லா கார்லயும் தான் டேஷ்போர்ட் கேமரான்னு ஒன்று இருக்குமே, அதை வச்சு அந்த வழியா அந்த பொண்ணு வெளியே வந்திருக்காளா அப்படின்னு செக் பண்ண முடிவெடுக்க இன்னைக்கு வேலை பார்த்த வரைக்கும் போதும்னு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. கிம் மட்டும் ஸ்டேஷன்லயே உட்காந்துருக்கான். இங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தாருல்ல ஹீரோ, இவர் வீட்டுக்கு கீழே தானே ப்ரொஃபசர் இருக்கா. கரெக்டா 2 பேரும் சேம் டைம்ல அவங்க வீட்டு வாசல்ல என்ட்ரியை போட நம்மளும் டூப்ளிகேட்ன்ற ஒருத்தவனை தேடிட்டு இருக்கோம். திடீர்னு அவன் மாயமா மறைஞ்சிருக்கான்னா எதனாலயா இருக்கும்? அதை இவகிட்ட கேட்டா பதில் கிடைக்குமான்னு. ஏமா போன எபிசோட்ல நான் அவனை திட்டினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. ஒரு சின்ன டவுட்டுமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரன் திடுதுப்புன்னு காணாம போயிட்டான். அது என்ன காரணமாமா இருக்கும்? உனக்கு தெரிஞ்சா சொல்லன்னு கேட்டதும், இப்படி பொதுவா வந்து ஒருத்தவன் காணாம போயிட்டான், ஏன் எதுக்குன்னு கேட்டா அவன் பர்சனல் டீட்டெயிலாம் சொல்லுங்க, அப்பதானே காரணம் என்னன்னு என்னால ஆராய முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவன் பேரு, அதை சொன்னா போதும். சொல்லுங்கன்னு ப்ரொஃபசர் கேட்டதுதான். அது சரி, அதை சொல்லிட்டா ஏன் சொல்லி முடிச்சிருவானுங்களே. பரவாயில்ல, நீ பதிலே சொல்ல வேணாம், நானே அவனை தேடிக்கிறேன். அப்புறம் என்ன கையில ஃபைல்லாம் வச்சிருக்க? ஹை ஜுங்கோட கேஸ் ஃபைலு. ஓ, இவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்க கிம் தான் இந்த ஃபைல்லாம் அவன்கிட்ட கொடுத்தானா அப்படின்னு ஹீரோ உள்ளலாம் இறங்கி அலசி ஆராயில. சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு அங்கிருந்து நடைய கட்ட
மறுநாள் கிம்மை தவிர்த்து மீதி ஆளுங்கெல்லாம் ஸ்டேஷன் போனா நைட்டு முழுக்க ஸ்டேஷன்லயே இருந்த கிம் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி அவங்க பிடிச்சி வச்சிருக்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு என் பேரை யூஸ் பண்ணி வேற யாரோ ஒருத்தவங்க கடன் வாங்கி என்ன ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னா இதே மாதிரி அப்படியே வேற ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கு. அவளையும் ஏமாத்திருக்காங்க. அவ இப்ப உயிரோட கூட இல்ல. கடன் தொல்லை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்தே போயிட்டா. மேபி கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணோட வாழ்க்கையிலும் சரி, அதுக்கு முன்னால சூசைட் பண்ணிக்கிட்ட பொண்ணோட வாழ்க்கையிலும் சரி, கட்டங்கட்டி கபடி விளையாண்டது ஒரே ஆளா இருக்கலாம். இந்த சந்தேகத்தோட லவர் பாயோட அட்டாப்சி டெஸ்ட் முடிஞ்சது. ரிசல்ட் கேட்க ஹீரோவும் கிம்மும் டாக்டர் கிட்ட போறாங்க. நிக்கோட்டின் பாய்சனிங்னால தாங்க இந்த சாவு நடந்திருக்கு. அப்போ நம்ம ஆளுங்க கெஸ் பண்ண மாதிரி இது தானா நடந்த சாவு இல்ல, கொலை தான். பொதுவா ஸ்லீப்பிங் பில்ஸை யாருக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அவங்களால இவ்வளோ அமௌண்ட் நிக்கோட்டினை ஈஸியா வாங்கிட முடியுமா? அத டாக்டர் சொல்ல இன்னுமுமே கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு மேல சந்தேகம் குறையல. நாய் மூக்க இன்னொரு டீம்மேட் கிட்ட அந்த பொண்ணோட மெடிக்கல் ரெக்கார்டை செக் பண்ணுங்க. அவளுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் எதையும் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. கூடவே நிக்கோட்டின் பர்ச்சேஸ் பண்ணிருக்காளான்றதையும் மறக்காம செக் பண்ணிடுங்க அப்படின்னு சின்ன அவனுங்களுக்கு வேலையை கொடுத்ததும் நேத்து தானே தெரிஞ்சுது. சாரி இன்னைக்கு காலையில் தானே தெரிஞ்சுது. கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாலேயே வேற ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கான்னு. அவ செத்துட்டா. சோ ஹீரோ கிம் ரெண்டு பேரும் செத்த பொண்ணோட அம்மா கிட்ட போய் என்கொயரி பண்ண, அடா ஆமாம்பா, அந்த டைம்லலாம் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. முதல் முறையா எங்க வீடும் மாப்பிள்ளை வீடும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். சடனா என் பொண்ணுக்கு 2-3 மெசேஜ் வந்ததும் வந்த மெசேஜ் எல்லாம் கிரெடிட் கார்டு ஓவர் டியூ ஆயிடுச்சு, வந்து கட்டுங்கன்னு பேங்க் சார்பா அனுப்பியிருக்க மெசேஜ். இதை அவ யார்கிட்டயும் சொல்லிக்கல. என்னடா நம்ம வாங்காத கடனை கட்ட சொல்றானுங்களேன்னு யார்ட்டையும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பி வந்துட்டா. அடுத்து இவ இவ்வளவு பெரிய கோல்மாலா இருக்கான்னு மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சதும் கல்யாணமே வேணான்னு கல்யாணத்தை பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அந்த சோகத்துல அவ தூக்க மாத்திரையை அதிகமா போட்டு உயிரை விட்டா அப்படின்னு செத்த பொண்ணோட அம்மா சொல்லவே, ஆல்ரெடி நீங்க உங்க பொண்ணை எழுந்து வழியில இருப்பீங்க, நாங்க திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறோம்னு கோச்சிக்காதீங்க, எங்க வேலை இல்ல. இந்த 2 போட்டோவையும் பாருங்களேன். லவர் பாய் கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணு அவங்க 2 பேரோட போட்டோ தான் அது. இவங்க 2 பேர்ல யாரையாச்சும் உங்களுக்கு தெரியும்? உங்க பொண்ணோட இவங்களை பாத்திருக்கீங்க அப்படின்னு ஹீரோ ஒரு கேள்வியை போட, இல்லப்பா என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவ ஃபியூனரலுக்கு வந்தாங்க, இவங்களும் வந்திருந்தா நான் பாத்திருப்பேனே. அந்த ஃபியூனரல்ல ஒரு வித்தியாசமான விஷயம் கூட நடந்துச்சுப்பா. ஒரு மசாஜ் பார்லர் நடத்துற லேடின்னு நினைக்கிறேன். என் பொண்ணு செத்துட்டான்னு தெரிஞ்சு, ஐயோ நல்ல பொண்ணாச்சேங்க, என்னோட ரெகுலர் கஸ்டமருங்க, அவளா செத்துட்டா அப்படின்னு என் பொண்ணை பார்க்க வந்தா. வெறும் பேரை மட்டும் வச்சு இந்த பேர் கொண்ட பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சு வந்திருப்பா போல. என் பொண்ணு மூஞ்ச பார்த்ததும், இல்லையே நான் தேடி வந்த பொண்ணு இவ இல்லையே, நான் தான் தப்பா வந்துட்டேன் போலன்னு அவளே பேசிட்டு போயிட்டா அப்படின்னு செத்த பொண்ணோட அம்மா சொல்ல போய்தாங்க ஹீரோ மண்டையில மணி அடிக்குது. ஆரம்பத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பொண்ணு கூட இதே மசாஜ் பார்லர்ன்ற ஒரு கதையை சொல்லிருப்பாள்ல. ஆபீஸ்ல வேலை செய்யும் போது அங்க இருந்து வந்த 2 குந்தானிங்க இவளை போட்டு அடிச்சு அப்பளம் ஆக்கிட்டாங்கன்னு. சோ இந்த 2 பொண்ணுங்களுக்கும் காமனா இருக்கிறது மசாஜ் பார்லர்ன்ற ஒரு விஷயம். அக்யூஸ்ட் 2 பொண்ணுங்களோட பேரை யூஸ் பண்ணி ஒரே பார்லருக்கு போனா மாட்டிப்பால்ல. இந்த பொண்ணோட பேரை யூஸ் பண்ணும்போது ஒரு பார்லர், அடுத்த பொண்ணோட பேரை யூஸ் பண்ணும்போது வேற ஒரு பார்லர்னு 2 பார்லருக்கு போயிருக்கா. 2 இடத்துலயும் தனித்தனியா போயிட்டு என்கொயரி பண்ணா இவங்க எந்த பொண்ணோட பேரை சொல்லி கேக்குறாங்களோ, ஆமா அவ இங்க வருவா, ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் சொல்றாங்க. இங்க கேமராவும் இல்ல, கண் இப்படி இருக்கும், மூக்கு அப்படி இருக்கும், ஆள் இப்படி இருப்பான்னு அவங்க சொல்ற உருவத்தை வச்சு யார் அக்யூஸ்ட்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதுல ஹீரோவுக்கு ஒரு டவுட். கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணும் சரி, அதுக்கு முன்னால செத்த பொண்ணும் சரி, அவங்க பர்ஸ், வாலெட், கிரெடிட் கார்டு எதையுமே தொலைக்கல. அப்புறம் எப்படி இவங்க டீடைல்லாம் அக்யூஸ்டுக்கு தெரியும்? எந்த இடத்துல இவங்க 2 பேரையும் அக்யூஸ்ட் பாத்துருப்பா? அதை யோசிச்சு முடிச்சிட்டு இருக்காரு. அட அக்யூஸ்ட் விக்டிம்ஸ் எங்க பாத்திருந்தா என்னடா, 2 மசாஜ் பார்லர்லயும் அக்யூஸ்டோட முகத்தை பாத்திருக்காங்கல்ல, அது போதாதா அப்படின்னு 2 பார்லரோட ஓனரையும் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்து, ஏற்கனவே அவங்க டீம்ல நாய் மூக்கு ஒருத்தவன் இருக்கான்ல, இன்னொரு டீம்மேட், அவன் ஒரு கழுகு கண்ணனாங்க, காதால கேட்குற விஷயத்த அப்படியே தத்ரூபமா படமா வரைஞ்சிருவானா. சோ ஓனர்ஸ் 2 பேரும் அவங்கிட்ட இவங்க பார்த்த அக்யூஸ்ட் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி இவன் ஒரு ஹேண்ட் ஸ்கெட்சை வரையறான். இந்த டைமிங்ல இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட 2 பொண்ணுங்க மட்டும் இல்ல, அதுக்கு முன்னால எக்ஸ்ட்ராவா 3 பொண்ணுங்க சேம் ஸ்டைல்ல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு 3 பேரையும் ஸ்டேஷன் வர வச்சு விதவிதமான ஆங்கிள் விசாரிச்சோம். எந்த லீடையும் பிடிக்க முடியலங்க. மனசு விட்ட சின்ன, ஏன்பா கிம், நம்ம தான் இந்த கேஸ் ஃபைல ப்ரொஃபசர்ட்ட அனுப்பி விட்டோமேப்பா, அவ ஃபைல்ஸை நோண்டி நொங்கெடுத்து அவளுக்குன்னு ஒரு கருத்து வச்சிருப்பாள்ல, அதை என்னன்னு கேளாம்பா அப்படின்னு அவளுக்கு ஃபோன் பண்ண சொன்னா, இவன் டைஃபாய்டு வந்த டைகர் மாதிரி உருமுறான். அவளுக்கு ஏங்க அந்த ஃபைல் அனுப்புனீங்கன்னு. ஏன்னா டீன் இவனை கூப்பிட்டு கேட்ட கேள்வி அந்த மாதிரி இருந்தும் ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டானுங்கல்ல. அவளும் பல விஷயங்களை நல்லாவே தானே கிஸ் பண்றா. சோ அவளுக்கு போனை போட்டு அக்யூஸ்ட் எப்படி பட்டவளா இருப்பா, அவளால பாதிக்கப்பட்ட ஆளுங்களை அவ எங்க பார்த்து அவங்க டீட்டெயிலை எப்படி கலெக்ட் பண்ணிருப்பா, இது எதுவும் புரியாம எங்களுக்கு மண்டை காயுதுமா, உனக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லான்னு கேட்டதும் கிம் ஃபோன் பண்ணும்போது ப்ரொஃபசர் அந்த ஃபைல்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணை விட்டுருங்க, அதுக்கு முன்னால அக்யூஸ்ட் 4 பொண்ணுங்களை ஏமாத்திருக்கால,
அவங்க பேரை யூஸ் பண்ணி பணத்தை ஏமாத்தி அவங்கள கடங்காரியாக்கி அழுக விட்டதும் இந்த 4 பொண்ணுங்களுக்குமேங்க பிரேக்கப் ஆயிருக்கு. ஒன்னு கல்யாணம் நடக்கிற மாதிரி இருந்து நின்றுருக்கு, இல்ல காதலிக்கிறவன் விட்டு போயிருக்கான். எனக்கு என்னமோ அக்யூஸ்டு பொறாமையினால இந்த வேலையை பண்ற மாதிரி தெரியுது. ரெண்டாவது, இந்த காலத்து பொண்ணுங்கள்லாம் அவங்க பாய் ஃப்ரெண்டோட தியேட்டர், நாடகம் நடக்கிற இடம், ரெஸ்டாரண்ட் இப்படிதான் போகணும்னு ஆசைப்படுவாங்க. இங்க எங்கேயோ தான் அக்யூஸ்டு 5 பொண்ணுங்களையும் பார்த்து அவங்கள பத்தின டீட்டெயிலாம் எடுத்திருக்கா. ஸோ இப்போ நான் சொன்ன இடங்கள்ல ஏமாத்தப்பட்ட 5 பேரும் காமனா எங்க போயிருக்காங்கன்றத செக் பண்ணுங்க. கண்டிப்பா அக்யூஸ்ட பிடிச்சிடலான்னு ப்ரொஃபசர் ஒரு ரூட்டை போட்டு கொடுத்ததும் ஏமாத்தப்பட்ட 5 பொண்ணுங்களும் காமனா எங்க போயிருக்காங்களோ எப்படியும் அங்க போனவங்க அவங்க கார்டை யூஸ் பண்ணி பில் பே பண்ணிருப்பாங்கல்ல. அப்ப பேமெண்ட் ரெக்கார்டை செக் பண்ணிட்டாலே இவங்க காமனா எங்க போனாங்கன்னு தெரிஞ்சிடும் இல்லையா. நைட்டு முழுக்க நம்ம ஆளுங்க 5 பேரும் அந்த மாதிரி உட்காந்து துருவுன்னு துருவி ஃபைனலா 5 பொண்ணுங்களும் போன பொதுவான இடம் இதான்னு ஒண்டர்லாண்டுன்ற ஒரு ஹோட்டல்ல செலக்ட் பண்றாங்க. இந்த தடவை நம்ம ஆளுங்கள்ட்ட எதுவுமே இல்லாம இல்லைங்க, அக்யூஸ்டோட ஹேண்ட் ஸ்கெட்ச் இருக்கு. ஸோ ஹேண்ட் ஸ்கெட்சோட ஹீரோ கிம் 2 பேரும் அங்க போறாங்களா. இந்த லவர் பாயோட வீட்டுல இருந்து ஏதோ ஒரு ஹோட்டல்ல உட்காந்து எடுத்த போட்டோவை ஹீரோ கண்டுபிடிச்சாருல்ல, அது இதே ஹோட்டல் தான். போட்டோல இருக்க செட்டப் இங்க இருக்கிறத பார்த்தே ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. அதை கிம் கிட்ட காட்டிட்டு இருக்கும்போது ஹை ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு அசத்தலா ஒரு பொண்ணு இங்க வெயிட்டரா வேலை செய்யறா. கிம்முக்கு முன்னால நடந்து போறா. அவ தாங்க இவங்க தேடி வந்த அக்யூஸ்ட். ஹேண்ட் ஸ்கெட்ச்ல இருக்க மூஞ்சும் அவ மூஞ்சும் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஸ்டேஷன் தூக்கிட்டு வந்துடுறாங்க. அவ சரியான கல்லூலி மங்கியா இருப்பா போல. நல்லா ஜிகுனால முக்குன ஜிகிர் தண்டா மாதிரி இருந்துகிட்டு நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல, நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லையே அப்படின்னு சாதிக்கிறா. ஆனா இவ தாங்க பண்ணிருக்கா. ஏன்னா லவர் பாய் சாகிறதுக்கு 15 நாளைக்கு முன்னால இவளுக்கு ஸ்லீப்பிங் பில்ஸை பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. 2 பாட்டில் பியூர் நிக்கோட்டினையும் வாங்கியிருக்கா. இதை பத்தி அவகிட்ட கேட்டாலும் எனக்கு இன்சோம்னியா இருக்கு, அதனால பில்ஸை வாங்கினேன். எலக்ட்ரானிக் சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்கு, அதுக்காக நிக்கோட்டின் வாங்கினேன்னு சமாளிக்கிறா. அப்ப சரி, இவகிட்ட டைரக்டா கேட்டா உண்மை வராது, வேற மாதிரி ட்ரை பண்ணுவோன்னு செத்துட்டான்ல லவர் பாய். கிம் அவன் போட்டோ எடுத்து அக்யூஸ்டுக்கு முன்னால வச்சு யாரை தெரியுதோ இல்லையோ இவனை தெரியும்னு நினைக்கிறேன், நீ கடைசியா ஏமாத்தி கொலை பண்ண ஆளே வந்தானே, நீ கொடுத்த நிக்கோட்டின்ல அவன் செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருக்கல்ல, உயிரோட தான் இருக்கான், நீ தான் அவனை ஏமாத்துற பொண்ணுன்னு சாட்சி சொல்ல இதோ தெரிது பத்தியா கண்ணாடி, அதுக்கு பின்னாலதான் நிக்கிறான், வர சொல்லட்டுமா முன்னாடி அப்படின்னு கிம் போட்டு வாங்கி பார்த்தோம். அதுக்கு அவன் மசீர மாதிரியே இல்ல. அட என்னடா இது தொல்லையா போச்சு, இவ தான் பண்ணான்னு தெரியுது, ஆனா எப்படி பண்ணானும் தெரியல, ஏன் பண்ணானும் தெரியல, என்னவா தான் இருக்குன்னு யோசிக்கும் போது ஹீரோ கிம் கிட்ட நீ தானடா ப்ரொஃபசர்கிட்ட பேசுன, அவ உங்ககிட்ட என்னெல்லாம் சொன்னாலோ திரும்ப அதை அப்படியே ஓட்டி பாடுறா, அப்பதான் விடை கிடைக்கும்னு சொன்னதும் ஆமா இல்ல ப்ரொஃபசர் என்ன சொன்னா, அக்யூஸ்டால ஏமாத்தப்பட்ட பொண்ணுங்க எல்லாருக்கும் அவங்க ஏமாந்ததுக்கு அப்புறம் பிரேக்கப் ஆயிருக்கு, இவ பொறாமைக்காக அதை பண்ண வாய்ப்புண்டுன்னு சொன்னால. சோ அக்யூஸ்ட் யாரையோ லவ் பண்ணி அதனால ஏமாந்து அந்த கோவத்தினால தான் லவ் பண்ற பொண்ணுங்களையா பார்த்து அவங்களுக்கு பிரேக்கப் ஆகிற மாதிரி இவ பண்ணிருக்கணும். இப்படி சந்தேகப்பட்ட கிம் ஹீரோவோட சேர்ந்து அக்யூஸ்டோட எக்ஸ் காதலன் யாருன்னெல்லாம் புஷ்டாங்க. அவங்கிட்ட போய் ஒண்ணு கேட்க ஐயோ எப்பா அவளா சரியான பண புடிங்கி சார், மாசத்துக்கு 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவா, இவளெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி சார் மெயின்டைன் பண்ண முடியும், சரி வராதுன்னு நான் தட்டி விட்டேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு ஹோட்டல்ல வேற ஒரு ஆளோட அவளை பார்த்தேன், என்னம்மா நல்லா இருக்கேன்னு அவ பேரை சொல்லி விசாரிச்சா, ஐய் என் பேரு அது கிடையாது, ஆரம்பத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு பொண்ணு வந்தால அவ பேரை சொல்லி இதான் என் பேருன்னு அக்யூஸ்ட் சொல்லியிருக்கா. அப்படியா, அக்யூஸ்ட் கூட இருந்தது இவனான்னு மட்டும் பார்த்து சொல்ல அப்படின்னு கிம் லவர் பாயோட போட்டோவை காட்டினா அவனே தான். சோ அக்யூஸ்டோட மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சு போச்சா. ஹீரோ கிம் 2 பேரும் அக்யூஸ்டுக்கு முன்னால சிட்டிங்க போடுறாங்க. புரிஞ்சு போச்சுமா, புரிஞ்சு போச்சு, நீ ஏன் இப்படி பண்றேன்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, உனக்கு காதல் தோல்வி, அதனால உன் கண்ணு முன்னால வேற பொண்ணுங்க காதல் பண்ணி சந்தோஷமா இருந்தா உன்னால பார்க்க முடியல, அதுலயும் பணம் அதிகமா செலவு பண்ற பொண்ணுங்களை பார்க்க தான் உனக்கு வெறியே, உனக்கு ஓட்ட கையே, கடை வாங்கி பார்லர் போறது என்ன, ஷாப்பிங் போறது என்னன்னு செலவு பண்ணி கடங்காரி ஆயிட்ட. நீ வேலை செய்யற ஹோட்டலுக்கு வர மத்த பொண்ணுங்கலாம் லவர்ஸோட சேர்ந்து காசு அதிகமா செலவு பண்ணி சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல, நம்ம மட்டும் கடங்காரியா இருக்கோம், காதலன்னு சொல்லிக்க ஒருத்தவன் இல்ல, இவளுங்க எப்படி சந்தோஷமா இருக்கலான்ற காண்டுல உன் நிலைமைக்கு அவங்களையும் கொண்டு வர நினைச்சிருக்க. இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு கட்டத்துல உனக்கும் லவர்னு ஒருத்தன் வேணும்ல, அதுக்குதான் கடைசியா நீ ஏமாத்தின அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணுக்கு ஆள் யாரும் இல்லைன்னதும் அவ பேரை யூஸ் பண்ணி வேற ஒருத்தவனும் வலைக்குள்ள போட்ட. நீ இப்படி செட்டிங்க போட்டா காடு வேற மாதிரி செட்டிங்க போட்டாரே. ஒரு ஸ்டேஜ்ல நீ அவனை ஏமாத்துறன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. கோவத்தோட வீட்டுக்கு வந்தவன் ஏன்டி இப்படி பண்ணன்னு உங்ககிட்ட சண்டை போட்டதுக்கு சண்டாளி அவன் கதையவே முஷ்டியடி. இதோட நீ ஏமாத்தின பொண்ணுங்கள்லாம் ஹோட்டல்ல உங்ககிட்ட வந்து பில்லு கொடுக்கும்போது பக்கத்துல கூப்பனுன்ற ஒன்ன வச்சு அவங்க பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்ட. இது போதாதா, இதே பேர் அட்ரஸை வச்சு உனக்குன்னு ஃபேக்கான ஒரு ஐடி வாங்குறதுக்கு அவங்க
பேர்ல நீ ரெடி பண்ண ஃபேக்கான ஐடி மூலியமா கிரெடிட் கார்டை வாங்கி செலவு பண்றது, அவங்க பேர்ல லோன் எடுக்கிறது, 2-3 தடவை பார்லருக்கு போய் காசை கொடுத்து பழகி அப்புறம் கிரெடிட் வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த காசை கொடுக்காம இந்த பொண்ணுங்களை மாட்டி விடுறதுன்னு எப்பா 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 நான் கிரிமினல் வேலை பார்த்துருக்கேன் நீ அப்படின்னு இந்த உண்மை எதையும் அந்த பொண்ணா சொல்லல. கிம் அவன் கெஸ்ஸிங்கள அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். அப்பவுங்க நல்லா பரமபத பாம்பு மாதிரி இருந்துகிட்டு மாட்டிக்கிட்டோன்ற குற்ற உணர்ச்சியே இல்ல, சிரிக்கிறா. எப்படியோ கிம் சொன்னதான் உண்மை, கேஸ் க்ளோஸ். இப்படி இது முடிய அடுத்து ஹீரோ அவர் வேலையை பார்க்கணுமே. சோ திரும்ப டூப்ளிகேட்டை யாரு ஃபாலோ பண்ணாங்களோ அதை தேட ஆரம்பிக்கிறாரு. வேற ஒரு ஏரியால இருக்க கேமரா மூலியமா டூப்ளிகேட்டை துரத்திட்டு போன காரோட நம்பரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஏரியாவுக்கு அப்புறம் கார் எங்க போச்சுன்னு தெரியலங்க. சோ ஹீரோ சின்ன 2 பேரும் கடைசியா அந்த கார் எந்த கேமரால தென்பட்டுச்சோ அந்த லொகேஷனுக்கு போய் ஒரு நோட்டம் விட இந்த பக்கம் கிம் இவனுக்கு தெரிஞ்ச டாக்டரோட உட்காந்து செஸ் விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப டாக்டர், என்னப்பா இருட்டுக்குள்ள இருந்த ஒரு ஆளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்ட போல அப்படின்னு அக்யூஸ்டோட கேஸை பத்தி சூசகமா கேட்க, அதுவா அதெல்லாம் ஒரு ஆளால ரொம்ப நாள் இருட்டிலே இருக்க முடியாது டாக்டர், ஈஸியா புடிச்சலான்னு கிம் சொன்னா. ஏன் நான் இல்ல, இந்த காலத்திலயும் போனு, சோசியல் மீடியா, ஆன்லைன் ஷாப்பிங் எதுவுமே இல்லாம எப்படி இருக்கேன் பாரு. ஆனா என்ன மாதிரியே தான் ஹீரோவும் இல்ல. என் வயசுக்கு என்கிட்ட போன் இல்லைனாலும் பரவாயில்ல, அவன் வயசுக்கு அவன்கிட்ட போன் இல்லாம இருக்கான் பாருப்பா, பெரிய விஷயம் தானே டாக்டர் சொல்லவே. இல்லாம தான் இருந்துச்சு, இப்ப போன் வாங்கிட்டான் டாக்டர். போன் வாங்கி என்ன கலாய்ச்சி எனக்கே மெசேஜ் அனுப்புறான் அப்படின்னு கிம் ஒரு நகைச்சுவையை போட, உண்மைதான் சின்ன ஹீரோவுக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்துட்டாரு. சோ கிம் சொன்னதை கேட்ட டாக்டர், வாங்கிட்டானா? ஆனாலும்பா ஒருத்தன் எந்த விதமான டெக்னாலஜியும் அவன்கிட்ட இல்லாம இருக்கானா, அவன் எதையோ மறைக்க பாக்குறான் தானே அர்த்தம் அப்படின்னு நல்லா கோணலா செஞ்ச கோக்கு பாட்டில் மாதிரி இருந்துகிட்டு டாக்டர் குட்டையை குழப்பி விட்டுறாரு. கிம்முக்கு வேற அக்யூஸ்ட் விசாரிக்கும் போது அவ கடைசியா ஒரு பாயிண்ட ஹீரோ கிட்ட சொல்லிருப்பா. அது ஸ்ட்ரைக் ஆகுது. ஹீரோ அக்யூஸ்ட் கிட்ட, மத்தவங்க அடையாளத்தை திருடுறியே உனக்கு அசிங்கமா இல்ல, ஏன்டி இந்த வேலைன்னு கேட்டிருப்பாரு. பதிலுக்கு அக்யூஸ்டோ, அதுல ஒரு மாதிரி ஜாலி இருக்குங்க, அதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஏன் உங்களுக்கு தெரியாது? என்ன மாதிரியே தப்பு பண்றவங்கள பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு அவ பட்டும் படாம சொன்னதை அப்ப கேட்ட கிம்முக்கோ ஒன்னும் விளங்கல, கண்டுக்கவே இல்ல. இப்ப டாக்டர் சொன்னதையும் அதையும் சேர்த்து வச்சு ஹீரோ நம்ம கிட்ட எதையும் மறைக்கிறானோ. ஃபர்ஸ்ட் ஹீரோவை பத்தி தெரிஞ்ச போன்னு ஸ்டேஷன் வரான். அங்க டாக்ஸி டிரைவர்னு ஒருத்தவனை நம்ம எல்லா எபிசோட்லயும் பார்த்துட்டு இருந்தோம்ல, அவன் ஹீரோவுக்காக செம்ம காண்டோட வெயிட் பண்றான். ஹீரோ ஸ்டேஷன்ல இல்ல. கிம்மும் ஹீரோவும் தானே ஒரு தடவை இவன் கிட்ட போய் எதையோ விசாரிச்சிருப்பாங்க. சோ கிம்ம பார்த்ததும், தல அவன் மட்டும் என் கண்ணில் மாட்டினா கைமான்னு சொல்லி வைங்க, எனக்கு போலீஸ் வேலை வாங்கி தரேன்னு எப்படியெல்லாம் ஏமாத்திட்டான் தெரியுமா? என்னதான் ஸ்லிப்பர் எடுத்து உப்பர்லேயே அடிக்கணும். பைத்தியக்கார பையன் ஆகுனா 30 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதையவே அவனுக்குள்ள சைலண்டா பேசிட்டு இருப்பான். அப்பவே அவனை நம்ப கூடாதுன்னு எனக்கு தோணுச்சா, சொல்லி வைங்கன்னு அவன் என்னமோ புலம்பிட்டு தான் போறான். போறதுக்கு முன்னால 30 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதையை ஹீரோ புலம்புறாருன்னு சொல்லிட்டு போயிட்டானே. ஸ்டேஷன்லயும் ஹீரோ சின்ன கிட்ட அடிக்கடி அதான் பண்ணிட்டு இருப்பாரு. சோ இதெல்லாம் வச்சு கிம்முக்கு மேலும் மேலும் சந்தேகம் அதிகமாக ஸ்டேஷன்ல ஹீரோவோட டேபிள் டிராயர்லாம் திறந்து பார்த்தா எப்படி இந்த எபிசோட் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் மத்தவங்க அடையாளத்துல வாழ்ந்துட்டு இருந்த அக்யூஸ்டோட புகைப்படம் ஒரு இடத்துல கூட கிடைக்கலையோ, அந்த மாதிரி ஹீரோவோட போட்டோவே கிடைக்கல. ஹீரோ சின்ன கிட்ட தானே குசு குசுன்னு என்னமோ பேசுறாரு. சோ சின்னாவோட கம்ப்யூட்டரை பாப்போன்னு கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணா எடுத்ததும் ஹீரோவும் சின்னாவும் டூப்ளிகேட்டை ஃபாலோ பண்ணிட்டு போன அந்த காரோட நம்பர் தெரியுற ஒரு ஃபுட்டேஜை பார்த்தாங்கல்ல, அந்த வீடியோ ஓடுது. என்னன்னு தெரியலையேன்னு கிம் ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் போது சின்னாவுக்காக ஒரு கால் வர அதை அட்டன் பண்ணா. பேசுறது சர்வைலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. ப்ரோ இந்த டூப்ளிகேட்டை ஃபாலோ பண்ணிட்டு போனா கார் இன்னும் யாரோடதுன்னு தெரியல ப்ரோ, தேடிட்டு இருக்கேன். ஆனா டூப்ளிகேட்டோட கார் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, அது ஆக்சிடென்ட் ஆகி ஒரு காட்டு பகுதியில் இருக்குன்னு சொல்ல கிம் யாருகிட்டயுமே சொல்லாம அந்த கார் கிட்ட போறான். காருக்குள்ள எதுவும் இல்ல, பட் அந்த காட்டு பகுதிக்குள்ள கொஞ்ச தூரம் நடந்து போனதும் ட்விஸ்ட் டூப்ளிகேட்டோட டெட் பாடி இருக்குங்க. பாக்கெட்ல இருந்து டூப்ளிகேட்டோட ஐடி கார்டையும் எடுத்து பாத்துறான். ஹீரோவோட பேரே அதுல இருக்கா. அட அந்த பேர் இவனோடதுன்னா அப்ப அதே பேர் கொண்டு நமக்கு தெரிஞ்ச ஆள் யாரா அப்படின்னு கிம் அதிர்ச்சி ஆகும் போதே எபிசோடு முடியுதுங்க. போச்சு இவனே ஒரு பொறுப்பு புளியோதர, எந்த தப்பு நடந்தாலும் விடமாட்டேன்னு வால்டர் வெற்றிவேல் மாதிரி பேசிட்டு இருப்பான். ஹீரோ வேற மாட்டிக்கிற மாதிரி ஆகுதே. உண்மை தெரிஞ்சா இவன் ஹீரோவுக்கு பிரச்சனை கொடுப்பானா இல்ல அர்ச்சனை போட்டு கூட வச்சுப்பானான்னு நினைச்சாலே பக்குன்னு இருக்குல்ல. இது இல்லாம 86லயும் இப்பவும் கொலை பண்ண கில்லரை வேற தேடி ஆகணும். எப்ப தேடி எப்ப கண்டுபிடிச்சி ஹீரோ எப்ப வீட்டுக்கு போவாரோ வெயிட் பண்ணி பாத்துருவோமா. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.